Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு பிசினஸ் நம்ம வந்து ரன் பண்ண போறோம். இந்த பிசினஸ் பொறுத்தவரை நீங்க வீட்ல இருந்தபடி நீங்க ரெடி பண்ணி நீங்க பேக் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணா மட்டுமே போதும். அதே மாதிரி இந்த பிசினஸ் வந்து நீங்க ஃபுல் டைமா நீங்க வர்க் பண்றது கிடையாதுங்க. நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு பார்ட் டைமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டுமே போதும். ஸோ இந்த பிசினஸ் டீடைல்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூட இருக்கிற பெல் ஐகான் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வந்து கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் பவுடர், அதாவது செம்பருத்தி இலையோட பவுடர். ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். பொதுவாகவே செம்பருத்தி பூ மற்றும் வந்து இலைன்னு பார்க்குறப்ப நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அப்படிப்பட்ட இந்த செம்பருத்தி இலையை தான் வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட பிஸ்னஸ் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செம்பருத்தி இலையை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இதுவுமே வந்து பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சன்லைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து நீங்கள் டீஹைட்ரேட் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீஹைட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் பேக்காகவே வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரைடு லீவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது காய்ந்த இலைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் ஜாரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஷின்ஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கிரைண்டிங் மிஷின் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பல்வரைசர் மிஷின் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த இலைகளை வந்து நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் அரைச்சி வச்சு தான் நீங்கள் வந்து பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஸோ பேக்கிங் பார்க்குறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டாண்டப் பவுச் இருக்குது, ஜிப்லாக் பவுச் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு பேக்கிங்க்கு உங்களுக்கு வந்து பாக்ஸ் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து ஒரு ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பூக்களை கூட நீங்கள் வந்து அரைச்சி நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பவுடர் ஃபார்முக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு ட்ரை லீவ்ஸ் அண்ட் தென் ட்ரை ஃப்ளவர்ஸ் மட்டும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது இல்லையா, ஸோ நீங்கள் அதுவும் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் வந்து உங்களுக்கு 100 ரூபாய் இல்லை 200 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டும் வந்து வேரி ஆகும். நீங்கள் இது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 100 கிராமுக்கு ஒரு 60 to 70 நீங்கள் ப்ராஃபிட் மட்டுமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் ஒரு பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை எங்கெல்லாம் இந்த பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சோஷியல் மீடியாஸ் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மூலமாக வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நீங்கள் ஆர்கானிக்காக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு நிறைய ஆட் ஆன் மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். ஆட் ஆன் பார்க்குறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு செம்பருத்தி இலைகளையும் மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூக்கள் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ட்ரை லீவ்ஸை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது சேல்ஸ் பண்ணுறதுக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான ஒரு காண்டாக்ட் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.